வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் பிடிச்ச பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நார்மல் வெஜிடபிள் பிரியாணி இல்லாமல் இந்த தடவை கொஞ்சம் ஸ்பெஷலாக தொன்னை பிரியாணி ட்ரை பண்ணலாம். தொன்னை பிரியாணி பார்த்தீங்கன்னா பெங்களூர் மிலிட்ரி ஹோட்டலில் ரொம்ப ஃபேமஸுங்க. ஒரு க்ரீன் கலர் பேஸ்ட் அரைச்சி நம்ம அதை வச்சு பிரியாணி பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி வெஜ் வெர்ஷன் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் அதை ட்ரை பண்ணிக்கலாம். இதை நான் எப்படி பண்ணேங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி, ரொம்பவே யம்மியாக இருக்குங்க இந்த பிரியாணி. தொட்டுக்கிறதுக்கு தனியாக ஒரு ரைத்தா இருந்தால் போதும். இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொன்னையில் நல்லா ஃபுல்லாக நிரப்பி அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுவாங்க. தொன்னைங்கிறது ஒரு டைப் ஆஃப் டிஸ்போசபிள் கப். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல 2.5 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசியை ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்க போகிறோம். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி அதை நல்லா களைஞ்சிக்கோங்க. அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் பேஸ்ட் அரைக்கிறது தான். அதுக்கு இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், வெங்காயம், ஹோல் கரம் மசாலா, அதுக்கப்புறம் கசூரி மேத்தி தான் தேவை. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு முழு பூண்டை தோலை உரிச்சிட்டு இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு கொஞ்சம் வதங்கட்டும். பூண்டு வதங்கினதுக்கப்புறமா முழு கரம் மசாலா பொருட்கள், அதாவது பட்டை, லவங்கம், அன்னாசிப்பூ, அதுக்கப்புறம் ஏலக்காய் சேர்த்துக்க போகிறோம். பட்டை எல்லாமே நீங்கள் குட்டி குட்டியாக உடச்சி போட்டுடலாம். இந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு ஈஸியாக அரைப்படும். அடுத்ததாக ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். லைட்டாக ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்கு இது எண்ணெயில் சாட்டே பண்ணதுக்கு அப்புறமா ஒரு வெங்காயத்தை நீளமாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நான் இதிலேயே சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்குற வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணிக்க போகிறோம். வெங்காயம் குக் ஆகும் போதே நம்மளுக்கு இந்த இஞ்சி பூண்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துடும். அடுத்ததாக காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நம்ம இந்த ரெசிபிக்கு மிளகாய் பொடி எதுவும் சேர்க்க போகிறது இல்லைங்க. ஸோ நம்மளுக்கு காரம் பார்த்திங்கன்னா வெறும் பச்சை மிளகாயிலேருந்து மட்டும்தான் வரும். அடுத்ததாக 1 கப் அளவுக்கு புதினாவை நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. நான் 1 கப்பை அடைச்சிட்டு புதினா எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு நம்ம கொத்தமல்லியும் சேர்த்துக்க போகிறோம். புதினா சேர்த்துட்டு லைட்டாக பரட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அதுவுமே 1 கப்பு டைட்லி பேக்டு தான் நான் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். லெஸ் தென் அ மினிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது நல்லா வதங்கி சுருண்டு போயிடும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி, அதாவது காஞ்ச வெந்தயக்கீரை இலைகள் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். கசூரி மேத்திக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ் வெந்தயக்கீரை இலைகள் கூட சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்துறாதீங்க, 1 டீஸ்பூன் சேர்த்தா போதும். நிறைய சேர்க்கும் போது நம்மளுக்கு கசந்துரும். அவ்வளோதாங்க. இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு கொடுத்துட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா நம்ம இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பச்சை கலர் பேஸ்ட்டு தாங்க நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நெக்ஸ்ட் நான் வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறதுனால கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, வெங்காயத்தை சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 கேரட், 2 உருளைக்கிழங்கு, ஒரு கைப்பிடி அளவுக்கு பீன்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே அசம்பிள் பண்ணி 1 பாட் குக்கிங் தான். ஒரு பெரிய பிரியாணி பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 வெங்காயத்தை நான் நீளமாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கணும், அது வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த ஸ்டெப் உங்களுக்கு கொஞ்சமாக டைம் எடுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பச்சை பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த பச்சை பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். மறக்காமல் மிக்ஸி ஜார்லேயுமே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியுமே இதில் சேர்த்துருங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இந்த பேஸ்ட் நல்லா திக்காய் கொதிச்சு எண்ணெய் பிரியும், அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கணும். பச்சை கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி சேர்த்துக்கலாம். பொடிகள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. ஃப்ளேமை லோலியே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ இந்த விழுதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். மீதி உப்பை நம்ம காய் சேர்த்ததுக்கப்புறம் சேர்த்துக்க போகிறோம். உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம தயிர் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்தா இதுக்கு போதுமாக இருக்கும். தயிர் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஃப்ளேமை லோவில் வச்சுக்கோங்க. தயிரையுமே நல்லா பீட் பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா க்ரீமியாக இருக்கும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தயிர் சேர்த்திங்கன்னா தயிர் திரிஞ்சு போயிடும். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போது உங்களுக்கு எந்த காய்கறிகள் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சோயா, பட்டாணி, காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி காய்க்குமே அளவு கிடையாது, உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். காய் சேர்த்ததுக்கப்புறம் காயை இந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காய் இந்த மசாலாவோட ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சிருந்த அரிசியிலேருந்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2.5 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி சேர்த்துருக்கேன். இந்த பிரியாணிக்கு நீங்கள் சீரக சம்பா அரிசி மட்டும்தான் யூஸ் பண்ணணும். சீரக சம்பா அரிசி இல்லைன்னா பொன்னி பச்சரிசி சேர்த்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணக்கூடாது.
ஆத்தென்டிக்காக பார்த்தீங்கன்னா சீரக சம்பா அரிசியில் தான் இந்த தொன்னை பிரியாணி பண்ணுவாங்க. அரிசி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சரியாக இருக்கும். நான் இன்றைக்கி 2.5 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கலந்து விட்டுட்டு கொதி வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அந்த லெவல் ஆஃப் உப்பு இந்த பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா தளன்னு கொதி வரணும். தளன்னு கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இது தம் போட முடியும். தம் போடுறதுக்கு முன்னாடி அந்த புளிப்புக்கும் இந்த பச்சை கலர் மாறாமல் இருக்கிறதுக்கும் ஒரு அரை எலுமிச்சை பழத்துலேருந்து ஜூஸை புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் புழிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 20 மினிட்ஸ்க்கு வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு தொன்னை பிரியாணி ரெடி ஆகிடும். 20 மினிட்ஸ் கழித்து உடனே ஓப்பன் பண்ணிடாதீங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஆஃப் ரெஸ்டிங் பீரியட் கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். தம் போடும்போது வீட்லேயே இருக்கிற ஸ்லோவஸ்ட் ஃப்ளேமில் தான் நீங்கள் வைக்கணும். ஸோ ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் திறந்து கலந்து விட்டுட்டு சூடாக சர்வ் பண்ணலாம். சர்வ் பண்ணும்போது தொட்டுக்கிறதுக்கு தண்ணியாக ஒரு ரைத்தாவோட சர்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா காரசாரமாக ஏதாவது தொட்டுக்கிறதுக்கு வேணும்னா குருமா இல்லைன்னா சால்னா கூட சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது தவிர நம்ம சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெஜ் பிரியாணி ரெசிபிஸ் இருக்குது. அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். டைம் இருந்தால் அதையுமே செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.